பல காலத்துக்கு முன்னாடி இந்த பூமியின் ஏதோ ஒரு பகுதியில 2 சிறந்த மெஜிஷியன்கள் ஒரு அழகான இளவரசிக்காக பயங்கரமான சண்டையில ஈடுபட்டாங்க. உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. சார்மோர், நல்லது எப்பவுமே தீய சக்தியை அழிச்சிடும். அதோட நான் நல்லவன். பிளா பிளா பிளா. நீ சுவாசிக்க உனக்கு நல்ல காத்து தேவை போல இருக்கு. என் அன்பு நீனா, இதோ வந்துட்டேன். இதோ சூழ்ச்சி. நீனா, நீனா, என்ன அதிர்ச்சியா இருக்கா? என்னோட சக்திகளை நீ ரொம்ப குறைச்சு மதிப்பிட்ட. தீய சக்தி ஜெயிச்ச மாதிரி இருக்கு. ஜெயிச்ச அந்த தீய சக்தி யாருன்னு சொல்லு. நான் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அன்பு செலுத்துற சக்தி எனக்கு சொந்தமாகிடும். நீனா, my love. இறுதியா இப்போ உன்னை நான் என்னவா மாத்தணும்னு சொல்லு. ஒரு முயலாவா இல்ல ஒரு வெட்டுக்கிளியாவா? ஒரு பூவா மாத்திரவா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். ஏதாவது ஒரு வழியில நடந்ததெல்லாம் நான் சரி பண்ணுவேன். நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். தீய சக்திகள் அழிஞ்சே தீரணும். சார்மோர். இது டெலிபோர்டேஷன் போஷன் ஆச்சே. என்ன எல்லாரும் தப்பிக்க பாக்குறீங்களா? சரி, பயந்தாங்குடிங்களா, ஓடி போங்க. இன்னைக்கு இந்த சூரிய அஸ்தமனத்தை சில பேச்சுலர் ப்ரொபோஸ் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. உன்னோட மோசமான வாழ்க்கை அழியிற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் பண்றேன். நல்லா இருக்காங்கல்ல? ரூஸ்லான், நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். சார்மோர், ரூஸ்லான், ஹே, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லு. ரூஸ்லான், ஹே, ரூஸ்லான். நீ எங்க இருக்க என் அருமை ஜூலியட்? வெளியே பால்கனிக்கு வந்து நில்லு. நான் உன்னோட அழகான கண்களை பார்க்க விரும்புறேன். வா. என்ன ஜூலியட்டா? பால்கனியா? என்ன பேசுற? அதாவது சார்மோர்னு சொல்ல வந்தேன். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு. போதும், இனிமே எதுக்கு பேசணும்? எல்லாரும் தான் இங்க இருந்து போயிட்டாங்களே. இல்ல, நிறுத்தாத. கடைசி பார்வையாளர் பாக்குற வரைக்கும் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். என்ன? சரி, கேக்குறவர் இருக்கிற வரைக்கும். என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னது எனக்கு கேட்கல. என் நேரத்தைய வீணாக்கிட்டீங்க. இதுக்கு வீட்டுக்கே போகலாம். லெஸ்டர், எல்லாருக்குமே உன்னோட மந்திரவாதி கதெல்லாம் ரொம்ப போர் அடிச்சு போச்சு.
உன்னால இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எழுத முடியாதா? நைட்ஸ் பத்தி ஏதாவது எழுதலாம்ல? நீ உன் வரிகளை மட்டும் ஒழுங்கா மனப்பாடம் பண்ணா நல்லா இருக்கும். அந்த வீரர்களை பத்தி மட்டும் எப்போ யோசிச்சுட்டு இருக்காத. ஆனா அவங்கள பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆயுதங்களோட ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கையில வாளோட தூரத்துல அவங்க வரும்போது நாம என்ன பாப்போம்னா, நீ மேடைய சுத்தம் பண்றதுதான் தெரியும். பாரு, அழகான இளவரசியை நாம காப்பாத்தி ஆகணும். உன்னோட இந்த ஸ்டேஜ் கிளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பேசாம நடிக்கிறது விட்டுட்டு நைட் ஆகிறது நல்லது. வீரர்களோட பசங்க தான் வீரர்கள் ஆவாங்க. நீ ஒரு நடிகனோட பையங்கிறதால நடிகன் தான் ஆவ. அதை தவிர வேற வழியே இல்ல. நீ ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. ஓ, இவங்க அதுக்குள்ள போய் திரும்பிட்டாங்களா? இவங்க எதிர்பார்த்த மாதிரி கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கல போல இருக்கு. ஆமா, இவங்கனால நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. சரி, சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். சரி சரி, நீ போயிட்டு வா. அதுக்குள்ள நான் நம்மளோட இந்த பிரம்மாண்டமான நாடகத்தோட அடுத்த பகுதியை எழுதி வைக்கிறேன். மீலா, நீ இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆனா எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ஒழுங்கா இப்ப கதவை தர. பிரச்சனை முடிஞ்சது. இனி யாராலையும் உள்ள வரவே. ஆனா எப்படி நீங்க இப்பதானே வெளியே நின்னுட்டு இருந்தீங்க. ஆஹா, ரகசிய வழி இருக்குல்ல, எனக்கு தெரியும். மீலா, கல்யாணத்தை பத்திலாம் நீ இப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உன்னை கட்டிக்க போறவன் என்ன மாதிரியே உனக்கு பாதுகாப்பு அளிப்பான், நான் உறுதி அளிக்கிறேன். நானும் அததான் சொல்ல வந்தேன். உங்களோட பாதுகாப்பு எப்படின்னு தெரியுமா? அங்க போகாத, அங்க ஆபத்து இருக்கு. அங்க ஏன் போற? அங்கேயும் ஆபத்து இருக்கு. நீ எங்கேயுமே போகாத, ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஆபத்து இருக்கு. பேசாம வீட்லயே இருக்கணும்ல. என் வாழ்க்கை எப்படியா போகணும்? இந்த நேரத்துல சிலர் கடல் தாண்டி போறாங்க, சிலர் பெரிய மலை ஏறாங்க, சிலர் டிராகன்ஸ் கூட விளையாடுறாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்களா? என்னையும் இந்த மாதிரி நீங்க பார்க்க போறீங்க. நீ என்னைக்குமே பாக்குறதுக்கு இவ்வளவு மாதிரி ஆக கூடாது. ஏன்னா இவ அதிகமா லிப்ஸ்டிக்கும் மஸ்காராவும் போட்டிருக்கான். சாரி, மேக்கப்க்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லப்பா. உங்களுக்கு கண்டிப்பா இது புரியவே புரியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு இளவரசிங்கிறத மறந்துடாத மீலா. அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இதுக்கு அர்த்தம் ஒரு இளவரசி போரிங்கா எல்லாருக்கும் முன்னோடியா நல்லா நடந்துக்கணும். இதெல்லாம் போதாதுன்னு மன அழுத்தம் வேற. என்ன சொன்ன? உனக்கு என்னாச்சு? இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லி என்ன பைத்தியக்காரனாக்குற? ஓ, நீயும் உங்க அம்மா மாதிரி தான் இருக்க. அம்மா என்ன நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. மீலா, நான் எப்பவுமே உன் கூட இருக்க முடியாது. உங்க அம்மா மாதிரியே நானும் திடீர்னு இந்த உலகத்தை விட்டு போயிட்டா உன்னை பாத்துக்க ஒருத்தர் இருக்காருங்கிற நிம்மதியோட தான் நான் போகணும். ஆனா என்ன யாரும் பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னையே என்னால பாத்துக்க முடியும். இப்ப என்னுடைய கனவு பெரிய விஷயங்களை நான் சாதிக்கணும். இங்க இருக்கிறத விட ஒரு சின்ன சாகசமா இருந்தாலும் நான் அதை தான் பண்ண விரும்புறேன். இந்த உலகத்துல நான் சுதந்திரமா பறக்க விரும்புறேன். இந்த கோட்டையில அடைஞ்சு கிடக்க விரும்பல. மீலா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க முடியாது. உனக்கு கல்யாணம் நடந்தே தீரும். நாளைக்குள்ள நீ ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கலனா அப்புறம் நான் உனக்காக ஒருத்தரை தேர்ந்தெடுத்துருவேன். இது மகாராஜாவுடைய கட்டளை. என் கட்டளையே சாசனம். சாகசம் பண்ணணுமா? என்ன ஒரு தைரியம்? நான் தேர்ந்தெடுக்க முடியாதா? அப்படியா? எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கு இதே நேரம் சந்திக்கலாம். ஓகே, பை. அழகா இருக்கே. தள்ளி போ. நில்லுங்க. ஏன், என்ன ஆச்சு? எனக்கு உடம்பு முடியல. மறுபடியுமா? என்ன மன்னிச்சிடு சகோதரம். ராட்மியர், உன் சகோதரனை பார்த்து இப்படி சிரிக்காத. அதோட உன் மூக்க நோன்றதை நிறுத்து. சரியான முட்டாளுங்க. என் குடும்பத்திலேயே நான் ஒருத்தன் தான் மூளையோட பிறந்திருக்கேன். உங்களதான் சார். பாருங்க, நீங்களே வந்து மன்னிப்பு கேட்டா நல்லது. இப்போ யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? ராட்மியர், உனக்கு யாராவது பேசுனது கேட்டுதா? ஆமா ஃபர்லாப், இவர் தான் பேசினாரு. ஏய் முட்டாள், உனக்கு எப்ப விளையாடணும்னு தெரியாதா? முதல்ல இவனை கவனிப்போம். இதோ ஒரு நல்ல பஃபூன் மாட்டான் பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை எதிர்த்து பேசியிருப்ப.
மதிப்பிற்குரிய நைட் ஃபார்லாஃப். அதோட உங்க எதிர்கால மன்னன். பாருங்க, நான் ஒன்னும் பஃபூன் கிடையாது. மதிப்புக்குரிய ஃபார்லாஃப் அவர்களே. என்ன ஃபார்லாஃப்? ஜெஸ்வி ஃபார்லாஃப். ராக்டே, ராட்மியர். இப்போ இந்த மதிப்பிற்குரியவனோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்க போற. நான் சொன்னபடியே உனக்கு நான் யாருன்னு தெரிவிக்க போறேன். ராக்டே, ஒரு நிமிஷம் இருங்க. இப்பவே நீ இந்த மதிப்பிற்குரிய ஃபார்லாஃபோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்க போற. போதும், நான் இப்போ ஒரு நைட். என்னோட தலையெழுத்து சாதனைகள் புரியறதும் கோட்டைகளும் இளவரசிகளும் தான். ஆனா உன்னோட தலையெழுத்துப்படி நீ ஏழையாகவே இருக்கணும், துணிமணிகளுக்காக இயங்கணும், அப்புறம் இந்த மாதிரி பூச்சிகளோட சுத்திக்கிட்டு இருக்கணும். நடக்க போறத இந்த உலகத்துல யாராலையும் மாத்த முடியாது. ஒரு பறவை வகை. அப்புறம் நான் ஒன்னும் பஃபூன் கிடையாது. இந்த இடம் ஒன்னும் அவ்வளோ ஆபத்தானதா தெரியல. அழகியே, உனக்கு நான் உதவி செய்யதான் வந்திருக்கேன். இல்ல வேண்டாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஹாய், எப்படி இருக்க? இப்படி ஒரு பேரழகி எங்க இடத்துக்கு வரதுக்கு காரணம் என்ன? உங்க அப்பாவும் அம்மாவும் இப்படி ஒரு இடத்துக்கு போக கூடாது, இங்க கொள்ளக்காரங்க இருக்காங்க சொல்லல? ஆமா, அவங்க எல்லாம் பயங்கரமான ஆளுங்க தெரியுமா? ஆனா நீ அதிர்ஷ்டக்காரி. இன்னைக்கு ராத்திரி மட்டும் கொஞ்சமா ஏதாவது வாங்கிட்டு உன்னை காப்பாத்த முடியும். அழகா ஒரு நெக்லஸ் போட்டிருக்கீல, அது கொடுத்தா மட்டும் போதும். முடியாது. ஏய், என்ன இங்க நின்னு வேடிக்கை பாக்குற? போய் அவளை புடிச்சிட்டு வா. மிஸ், உங்களுக்கு ஒன்னும் ஆகல? மறுபடியுமா? என்னடா இது? சாரி, உங்களுக்கு உதவி தேவையா? ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்தேன். உதவி செய்யணும்னா உடனே காவலாளிகளை வர சொல்லு, இல்ல நைட்ஸ் வர சொல்லு. நைட்டா? நானே ஒரு நைட் தானே. உண்மையாவா? ஆமா சார், ரூஸ்லான் உங்க உதவிக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க மை லேடி. பிடிச்சிட்ட. மரியாதையா போயிடு. இவ எங்களுக்கு சொந்தமானவ. அந்த நெக்லஸ கொடு, இல்லன்னா வருத்தப்படுவ. இது என் அம்மா கொடுத்தது, இத நான் கழட்டவே மாட்டேன். நில்லு, என்ன தைரியம்? நான் ஒரு நைட் தெரியுமா? தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட வம்பு பண்ண நான் விடவே மாட்டேன். சரி சரி, அப்புறம் என்ன வாழ் உருவ வரலையா? ஏதாவது தள்ளுபடியில வாங்கினியா? என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல. ஆயுதம் நான் எப்படி இருக்கணும்ங்கறத இத பார்த்து தெரிஞ்சுக்க. சரி, இப்ப பிளான் பி. அதோ அங்க பாருங்க, காட்ஸ் வராங்க பாருங்க. காட்ஸா? வாவ், எப்படி? விளையாடாத. உங்ககிட்ட இருக்கிற வாழை பார்த்தா கோழி கூட பயப்படாது. இது புதுமையா செய்யப்பட்ட ஆயுதம். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்.
இது என் பலத்துல பாதிதான் தெரியுமா? இங்கிருந்து போயிடலாம் வா. நாம தான் ஜெயிச்சிட்டோமே. இங்கிருந்து ஓடிடலாம். என் கூட வா. இந்த பக்கம். இப்பதான் இங்க பார்த்த உடனே காணாம போயிட்டாங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். சாரி. பரவாயில்ல விடுங்க. சரி வாங்க போலாம். இனி பயம் இல்ல. என்ன காப்பாத்தினதுக்கு நன்றி. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. என்ன மாதிரி வீரமான நைட்டுக்கு இதெல்லாம் குழந்தைங்க விளையாட்டு. எங்களுக்கு பிரத்யேகமா இப்படிதான் பயிற்சி கொடுப்பாங்க. அதற்கட்டும், நீ இந்த இடத்த சேர்ந்தவ இல்லையா? ஏன் திடீர்னு கேக்குறீங்க? ஏன்னா இங்க இருக்கிற பகுதி மக்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க கொள்ளைக்காரங்க இருக்காங்களா? இதுதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. ஆமா. நீ எங்க இருந்து வர? அதெல்லாம் இருக்கட்டும். நான் இருந்த இடத்துல இருந்து வந்துட்டேன். திரும்பி போக எனக்கு விருப்பமே இல்ல. அப்படின்னா அது ரொம்ப மோசமான இடம் நினைச்சுக்கலாமா? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி மோசமான இடம் இல்ல. ஆனா போரிங். உங்களுக்கு இது புரியாது. இது எப்படின்னா, நம்ம பொறுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி இருக்கோம்னு நம்ம அதை தீர்மானிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எதுவுமே நமக்கு சுவாரஸ்யமாவே இருக்காது. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதனால நம்ம வாழ்க்கையில எதுவுமே நம்ம இஷ்டப்படி நடக்கவே நடக்காது. சரியா சொன்னீங்க. எதுவுமே நம்ம இஷ்டப்படியே நடக்காது. இதனால தான் நீ எங்க இருந்து ஓடி வரணும்னு முடிவு பண்ணியா? நான் உண்மையான வாழ்க்கை என்னங்கறத உணரணும்னு நினைக்கிறேன். உண்மையான சாகசம், உண்மையான சுதந்திரம். இப்பதான் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு புரியுது. இப்ப கூட இந்த சுவர்ல இருக்கிற இந்த வினோதமான ஆள் என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி அது பைத்தியக்காரத்தனம் இல்ல. நீ சாகசத்தை விரும்பினா உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஹேய், எங்க போற நீ? எனக்கு ஒரு யோசனை. ஒருவேளை முன்ன பின்னே தெரியாத என்ன நீ நம்புனா Deep in the shadows, here you are. Your reflection you can't see. Stuck here for days in the dark. Don't know you're alive until you bleed. So let it go now. Feel the ground beneath your feet. You're waking up now. Believe. So shout it out. Let 'em know that you're not done. You got a long way to go. So shout it out. So shout it out. It's time to live a new story. It's time to turn another page. So let it go now. Feel the ground beneath your feet. You're waking up now. Believe. So shout it out. Let 'em know that you're not done. You got a long way to go. So shout it out. So shout it out.
விடியும் போது கொஞ்சம் குளிரா தான் இருக்கும். ரஸ்லான், இந்த சூரிய உதயம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. என் வாழ்க்கை பூரா என் உள்ளுணர்வுக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதே இல்ல. பாரு, இப்போ உன் கூட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரஸ்லான், என்ன நடக்குதுங்க? என்னது இளவரசி மகாராஜா? மீலா, என் மகளே. வேண்டாம். நான் போறேன், கவலைப்பட வேண்டாம். மனசுங்க. என் கையை பிடிச்சுக்கோ. ஜாக்கிரதை. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. மரணமே இல்லாத இந்த சார்னமோரின் மாய மந்திரத்தோட யாராலையும் போட்டி போட முடியாது. சார்னமோர், என்ன நடந்தாலும் எனக்கு தேவையானதை நான் எடுத்துப்பேன். ரஸ்லான், என்ன விட்டுறாத. மீலா, என்ன நடந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நான் சொல்றது கேக்குதா? நீ எங்க போனாலும் நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன். என் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நீ மரியாதையா உண்மைய சொல்லு. என் மக எங்க? என்ன உங்க பொண்ணா? மீலா, அவளை நீ என்ன பண்ண? என்ன அவங்க இளவரசியா? நான் அவங்கள எதுவும் பண்ணல. சேர்னமோர் அவங்கள கடத்திட்டு போயிட்டான். சேர்னமோர் யார் அவன்? அவன் எங்க இருப்பான்னு சொல்லு. எனக்கும் அத பத்தி தெரியாது. பதில் சொல்லு, மரியாதையா பதில் சொல்லு. அவன் மேஜிக் லேண்ட்ல இருக்கான். என்ன அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மூளை குழம்பி போயிருக்கான் இல்லையா? ஆமா, அவன் மூளைக்கு தான் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவன் பொய் சொல்றான். ஆமா, பொய் சொல்றான். அவன் சொல்றது பொய். ஆமா, அவன் பொய் சொல்றான். நான் சொல்றது உங்களுக்கு வினோதமா இருக்கலாம், ஆனா பாருங்க, ஃபேரி டெய்ல்ல வாய மூடு. பொய் சொல்லாத. ஒரு மகாராஜா கிட்ட பொய் சொன்னா என்ன நடக்கும் நான் உனக்கு காட்டுறேன். காட்ஸ், இவனை இருட்டாரில போட்டு அடங்க. நான் சொல்றது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நமக்கு நேரம் இல்ல. மீலா இப்ப பெரிய ஆபத்துல இருக்கா. வாய மூடு. பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. விடுங்க, என்ன விடுங்க. நான் சொல்றது உண்மை. என்ன போக விடுங்க. விடுங்க, விடுங்க சொல்றல. மகாராஜா, நாம இப்ப என்ன பண்றது? என் அருமை மக்களே, இந்த மகாராஜாவுடைய அறிவிப்பை கேளுங்க. இளவரசிக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாம யாரு கூட்டிட்டு வராங்களோ அவன் இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னது பிரமாதமான யோசனை. கண்டிப்பா உனக்கு மூளை குழம்பிடுச்சுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு நாடோடியான நீ எல்லாரும் முன்னாடி மகாராஜா கிட்டே போய் சொல்றியா? ஆனா நான் சொன்னது பொய் இல்ல. நீங்க என்ன நம்பியே ஆகணும். அது மட்டும் நடக்காது. இனிமேல சிறைச்சாலையில இருக்கிற எலிகள் தான் நீ சொல்றத நம்பும். ஆமா, அவங்க ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானவங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஓ, என்ன மன்னிச்சிருங்க. சிறைக்குள்ள இருக்கிற எலிகளோட என்னோட அப்பாயின்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தைரியம் தான் எங்க? நம்ம உடனே போய் லெஸ்டரை பார்க்கலாம் வா. என்ன தைரியம் உனக்கு? ஆமா, இப்போ இங்க இருந்து எந்த வழியில போனோம்?
ஆமா, எந்த வழியில போனோம்? இளவரசி எங்க கிடைப்பாங்க நீ யாருக்கு தெரியும்? ரூஸ்லான், எங்க போயிருந்த நீ? லெஸ்டர், நான் சொல்றத கேளு. சார்லி மூரை பத்தி நீ ஃபேரி டேல்ல எங்க படிச்ச? எங்கன்னா என்ன அர்த்தம்? எங்க தான் தோணுச்சு. இது எல்லாமே என் கற்பனையால உருவான விஷயம். உண்மையா சொல்லு. என்னதான் உன் பிரச்சனை? நான் தான் சொல்றேன்ல, இது எல்லாமே என் கற்பனை. பிரச்சனை என்னன்னா சார்லி மூரைங்கிறவன் இப்ப உண்மையாவே இருக்கான். அதோட இன்னைக்கு இளவரசியே கடத்திட்டு போயிட்டான். என்ன சும்மா சொல்லாத நீ. அப்படின்னா நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? சரி சரி சொல்றேன். ஆனா இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லிட்டேன். லெஸ்டர், கோவப்படாத. ஒரு சமயம் என்னால எதுவும் யோசிக்க முடியாம போச்சு. நான் அப்போ என் மூளைய எவ்வளவுதான் பிழிஞ்சாலும் எனக்கு எந்த கதையும் தோணல. லெஸ்டர், உண்மை என்னன்னா ஒரு புத்தகம் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். அதுல படிச்சுதான் இதெல்லாம். இந்த புக்ல எங்கேயாவது அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது இல்ல அவனை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு போட்டிருக்கா? சொல்லு. இல்ல, அத பத்திலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இதுல வேடிக்கையான ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு பெரிய தவளை அது முத்தம் கொடுக்கறதால நீங்க இந்த புக்கை யார்கிட்ட இருந்து திருடினேன்னு சொல்லு. கடனா வாங்கிக்கிட்டேன். ஓ, எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. நீ நினைச்சு கூட பாக்காத. இந்த புத்தகத்தோட சொந்தக்காரரு பயங்கரமானவர், ஆபத்தானவர். அவர்கிட்ட நெருங்க நினைக்காத. அவர் வீட்டுக்கு போற வழியை நான் இன்னும் கூட மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அவன் எங்க இருக்கான்னு உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு? இல்ல, நேத்து நடந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஏன் நாக்கே எனக்கு வினையா இருக்கே. நீ ஏன் அந்த இளவரசி மேல இவ்வளவு அக்கறை காட்டுற தெரிஞ்சுக்கலாமா? போயிட்டே பேசலாம் வா. நீ என் கூட இருப்பியா? இல்லன்னு சொன்னா விடவா போற. இந்த வலது பக்கம் அந்த பக்கம் போனோம். இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு நான் தான். கண்டிப்பா இது நடக்க வாய்ப்பே இல்ல. எது நடக்காதுன்னு சொல்றீங்க? இங்க இருக்கிற ஒருத்தனுக்கும் எப்படி போகணும்னு தெரியல. அப்ப இனிமே அவங்க நமக்கு தேவையில்லை. என்ன, நாம நம்ம வழியில போவோம். முட்டாள், நமக்கும் எப்படி போகணும்னு தெரியாது. ஓ, அப்படின்னா வேற யாருக்கு தெரியும்? கண்டிப்பா அந்த பஃபூன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கும். என் பின்னாடி வாங்க. இல்ல இல்ல, எனக்கு தெரியும். இந்த பக்கம் தான் போணும். உனக்கு தெரியாது. வாயை மூடு. வாயை மூடுங்க. அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஆமா, அத சொல்றேன். வாங்க. சீக்கிரமா போ. ஹலோ ஹலோ, வீட்டு யாராச்சும் இருக்கீங்களா? வாவ், எந்த சத்தமும் இல்ல. யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். நாம முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. அதான் இங்க யாரும் இல்லன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. வா போயிடுவோம். எலி கூண்டு இப்பதான் மூடிச்சு. எனக்கு உன்ன நல்லா ஞாபகம் இருக்கு. நீ தீய சக்தி தானே. எப்படியோ கடைசியா பழி வாங்குற நாள் வந்துருச்சு போல. நம்ம கதை முடிஞ்சது. அப்படின்னா இவர் தானே அது? இவர் தான் நீ சொன்ன மான்ஸ்டரா? ஓ, என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க மிஸ்டர் கேட். நாங்க இங்க எதுக்கு? இப்போ என்ன சொல்ற? இது போதுமா? இது போதுங்க.
இதை நம்ம எப்படியாவது அமைதிப்படுத்தணும். அம்மா பூனைக்கு என்ன பிடிக்கும்? அது சார் கிரீம், கேட்னிப், பறவை. பயப்படாத, நான் ஒன்னும் சொல்லல. உடனே இந்த மேப்பை கொண்டு வா. ஏதாவது பண்ணு, காப்பாத்து. இரு, ஒரு நிமிஷம் இரு. அந்த அளவுக்கு நேரம் இல்ல. போ, விட்டு என்ன. தப்பிச்சோம். ஓகே ஓகே, நான் ரொம்ப சிரிச்சிட்டேன், போதும், இதுக்கு மேல வேண்டாம். மிஸ்டர் கேட், இப்ப நாங்க சொல்றத நீங்க கேக்குறீங்களா? சரி, நீங்க சொல்றத நான் கேக்குறேன். என் முகத்துக்கு முன்னாடி இருக்கிறத எடுங்க. இதுக்கு மேல என்னால முடியாது. உங்களுக்கு ஒரு நிமிஷம் தரேன். நாங்க உங்க புக்கை திருப்பி கொடுக்க தான் வந்தோம். அதோட மன்னிப்பு கேட்கவும் வந்தோம். வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல, ஒண்ணும் இல்ல. அதாவது சேர்னமோர். சேர்னமோர்? ஐயோ பாவம், மறுபடியும் ஏதாவது பொண்ணை கடத்திட்டானா? அது ஆமா. நீங்க அவளை காப்பாத்தணும், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. என்ன விளையாடுறீங்களா? சேர்னமோர் பெரிய பெரிய படைகளை சாதாரணமா தோக்கடிச்சிருக்கான், நிறைய வீரர்களையும் அழிச்சிருக்கான். அடுத்தது நீ என்னடானா ஒரு சாதாரண நடிகை. நீ போய் அவனை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. அப்ப உங்களுக்கு தெரியுமா? நான் அப்படியும் சொல்லலையே. என் கூட வா. எல்லாம் சுத்தமாகட்டும். ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு அப்புறமும் சூரியன் அஸ்தமனமாகும் போது காதல் பயப்பட்ட இளவரசிய அவன் கடத்துறது வழக்கம். இதனால தன்னோட சக்திகளை அவ உண்மையான காதலை வச்சு அதிகமாக்கிக்குவான். அப்படின்னா மீலாவும் யாரையாவது காதலிக்கிறாளா? காதலுக்கு கண்ணில்னு சொல்லுவாங்க. இப்போ உன்னோட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா எல்லா சூழ்ச்சவங்களும் அவளோட அன்பு உனக்காக தான் சொல்லுது. உண்மையாவா? இந்த கேள்விக்கான பதில நீ உன்னையே தான் கேட்டுக்கணும். காதலுக்கு கண் இல்ல. மன்னிச்சிடுங்க, ரொம்ப கத்தி பேசிட்டேனோ. அதெல்லாம் இருக்கட்டும் ரோமியோ, உன்னோட அன்புக்குரியவளை காப்பாத்த உனக்குன்னு 2 நாள் தான் இருக்கு. என்னது, வெறும் 2 நாளா? ஆனா அவளை எங்க போய் தேடுறது? அந்த சாட்டி முறை எப்படி தடுக்கிறது? கொஞ்சம் இரு, பதட்டப்படாத, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு நீங்க வழியை சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். இல்ல, இத பத்தி தெரிஞ்சவன் ஒருத்தன் இருக்கான். நான் சொல்றது புரியுதா? ஆனா அவனை கண்டுபிடிக்கணும்னா நீ அந்த வினோதமான இடத்துக்கு போயே ஆகணும். வினோதமான இடம்? அந்த இடம் இந்த இடத்தோட வினோதமா இருக்குமா என்ன? அது ஒண்ணு சாதாரணமான இடம் இல்ல, அது ஒரு மாய மந்திர உலகம். மீலாக்காக இந்த உலகத்தோட எந்த மூலைக்கும் போக தயாரா இருக்கேன். சபாஷ், நீ தைரியசாலி. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு பல தைரியமான வீரர்கள் அங்க போயிருக்காங்க, ஆனா ஒருத்தன் கூட திரும்பி வரவே இல்ல. இருந்தாலும் நீ போறதுன்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இதோ இந்த பக்கம் போ. சோம்பேறிங்களா, வேலையை ஆரம்பிங்க. இதோ இன்னொரு வீரமான முட்டாள், அது ஆபத்துன்னு தெரிஞ்சும் அதுல போய் விழ போறான். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவங்கதான் உங்களோட புது பலியாடுங்க. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நீ அந்த பக்கம் போனதும் உனக்கான வழி தேடுறது ரொம்ப சுலபம். அப்படியே நேரா போக வேண்டியதான். அதுக்கு மேல உன்னால போக முடியலன்னா இத பயன்படுத்து. நன்றி, உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். அதுக்கு அவசியமே இல்ல, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு தற்கொலை முயற்சி. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இத பத்தி வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இத பத்தி நான் யாருக்கிட்டையும் சொல்லாம அமைதியா இருப்பேன். அடப்பாவமே, கூடிய சீக்கிரம் நீ அமைதியாயிடுவேன்றதுல சந்தேகமே இல்ல. ஆமா, உனக்கு மரியாதை செஞ்சு அனுப்பி வச்சாதான் நீ போவியா? இல்ல இல்ல, நானும் போறேன். இதுதான் மேஜிக். அவ்வளவு ஒன்னும் கஷ்டமா தெரியலையே. எனக்கு என்னமோ நாலா பக்கமும் ஆபத்து இருக்கிற மாதிரி தான் தோணுது. இதுங்க எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரியுதா? இதுங்களோட முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? வா போலாம்.
எல்லாம் நல்லபடியா முடியும்னு எனக்கு தோணுது. அதோட நீ உன்னோட அடுத்த நாடகத்தை இந்த அனுபவத்தை வச்சு நல்லா எழுதலாம். எந்த விதமான பயமும் இல்லாம மரணத்தோட வாய்க்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இது ரொமான்டிக் காமெடிக்கு கொஞ்சம் அதிகம்தான். ருஸ்லான், இது நீதானா? என்ன பார்த்து பயப்படாத. என்ன கடத்திட்டு வந்தது நீதானா? கடத்தல்ங்கிறதுலாம் பெரிய வார்த்தை சொல்லும். அதுக்கு பதிலா உன்னை நான் இடம் மாத்திருக்கேன்னு சொல்லி கேட்க நல்லா இருக்கும்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? என்ன கல்யாணமா? அது இல்ல. உனக்கு ஏன் தேவையில்லாத கற்பனைகள்லாம் வருதுன்னு எனக்கு புரியல. ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்தா அவளை கல்யாணம் பண்றதுக்கு தான் கடத்திட்டு வரணுமா என்ன? அது ஆமா. கல்யாணமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப நல்ல வேலை. ஒரு விதத்துல இது கல்யாணம் மாதிரின்னு சொல்லலாம். இதுல எனக்கு மட்டும்தான் நன்மை நடக்கும். உனக்குள்ள இருக்கிற காதல்ங்கிற அந்த சக்தியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு நான் ஒரு கல் சிலையா மாத்திடுவேன். பாக்குறதுக்கு அது இந்த மாதிரி இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி கூட இருக்கலாம். என்ன சிலையா மாத்திடுவேன்னா நீ இப்ப சொன்ன? ஓ, நான் அத சத்தம் போட்டு சொல்லிட்டானா? ஆமாமா, அது ஒரு விதத்துல சரிதான். ஆனா நீ கோவப்படாத. இந்த குக்கி சாப்பிடு. உன்னோட குக்கீஸ் நான் என்ன பண்றேன்னு பாரு. உனக்கு என்ன வெறி பிடிச்சிருக்கா என்ன? இது ஒரு போர். இந்த கேப்ப போட்டா யாருக்கும் தெரிய மாட்டோமோ? இதுக்கு மேல நான் பொறுத்துக்க மாட்டேன். என் கேப்ப திருப்பி கூட. நான் சொல்றத கேக்குதா உனக்கு? எங்க இருக்க நீ? எங்க நீ தப்பிச்சு போற? என் கோட்டையில இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ருஸ்லான் என்ன காப்பாத்த வர வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்க போறேன். மரணம் அடைஞ்சவங்க கூட இது வரைக்கும் என் கோட்டையை கண்டுபிடிச்சதே இல்ல. நிச்சயமா யாராலையும் முடியவே முடியாது. ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துக்கிறா. சரி, உனக்கு இங்க போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கார்மலிஸ், ஹாஸ்டிலா, மான்ஸ்டர் கேண்டீஸ், சூலலலலா. ஓ, என்னோட குட்டி அடிமைகளே, அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அந்த ரூஸ்லான் என்ன காப்பாத்த வருவான்னு சொல்லிட்டு போனா. சீக்கிரமா போய் அவளை பிடிச்சிட்டு வாங்க. முக்கியமா ஒரு விஷயத்த கவனி. அவகிட்ட கடுமையா நடந்துக்க. நம்ம விருந்தாளி எங்க போயிருக்கான்னு நம்ம பார்க்கலாமா? இங்கதான் இருக்கியா? எதிரிகள் எதிரிகள் என்ன நடந்துகிட்டு இருக்க? மனிதர்கள் இதுக்குள்ள வந்துட்டாங்க. அது யாரா இருக்கும்னு தெரியலையே. ரூஸ்லான், லெஸ்டர். ஒருத்தன் தைரியசாலி, இன்னொருத்தன் பயந்தாங்குழி. ஓ, ரூஸ்லான் அந்த பேர் எனக்கு பரிச்சயமானதா இருக்கு. இப்பதான் நான் அந்த பேரை கேள்விப்பட்டேன். ஓ நோ, ரூஸ்லான் அவளை காப்பாத்துறதுக்கு தான் இங்க அவன் வந்திருக்கான் போல இருக்கு. அப்ப சரி, உன்னோட இறுதி சடங்குக்கு நான் மலர் வளையத்தை ரெடி பண்ற ரூஸ்லான். இது ஏதோ டாக் ஹவுஸ் மாதிரி இருக்கு. மரத்துக்குள்ள இவ்வளவு வேலைப்பாடு பண்ணி வச்சிருக்கான். இப்படி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லப்பா. பூனைக்குட்டியா? நான் ஒரு பூனை. இதோ பூனைக்குட்டி பேசுது. எங்களை பார்த்து நீ எதுக்காக குரல் கொடுத்த? இந்த இடத்தை விட்டு போன மாதிரி தெரியல. அப்படின்னா இங்க ஒரு ரகசிய பாதை இருக்கிறதுல சந்தேகமே இல்ல. ஆல்ரைட் ஃபர்பால், இன்னைக்கு கண்டிப்பா ஒரு நடிகன் உன்னை தேடி இங்க வந்தான்னு எங்களுக்கு தெரியும். அவன் எங்க போனான்னு சொல்லு. இப்பதான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சிருக்க. ஒரு நிமிஷம் இரு, வர. ஓகே, நாம ஆரம்பிக்கலாம்.
இப்ப பேசாம கொஞ்சம் ஓய்வெடுப்போம். ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். இதுக்கு மேல நாம எங்கேயும் போக முடியாது போல இருக்கு. வரும்போது சாப்பிடுறதுக்கு பழமாவது கொண்டு வந்திருக்கலாம்ல. ரொம்ப பசிக்குது. லெஸ்டர், இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில உனக்கு சாப்பாடு பத்தி எப்படி தோணுது? அதுதான் முக்கியம். நான் சாப்பிட எதுவும் கிடைக்குமான்னு தேட போறேன். நீ இங்கேயே நின்னுக்கிட்டு நாம போறதுக்கு எதுவும் வழி இருக்கா இல்ல இங்கே இருந்து தவிக்கணுமான்னு முடிவு பண்ணு. போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நாம தாக்கப்படுறோம். மன்னிச்சிடுப்பா. அந்த கோமாளியை தேடி போவோம். எழுந்து வரையா? அப்போ அந்த பக்கம் போக வேற வழியே இல்லையா? அப்படின்னா அந்த பொண்ணு கொடுத்த பரிசை நாம பயன்படுத்தி ஆகணும். ஆனா எப்படி பயன்படுத்துறது? சரி, தூக்கி போடுவோம். இல்ல, இது ஒரு மாயமா இருக்கலாம். நாம தான் கேட்கணும், அதுவும் மரியாதையோட. ஓ, தி கிரேட்டஸ்ட், மதிப்புக்குரிய அழகான பீன்ஸே, எங்க மேல கருணை காட்டு. தசை மாறி வந்த எங்களுக்கு வாய்ஸ் லிஸ்டாடுக்கு போறதுக்கான சரியான வழியை காட்டு. மரியாதைக்குரிய பீன் பாட். நீ சொன்ன சரிதான். தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கேன். இதை விட பெட்டரா யோசிக்கணும். ஆமா, புரிஞ்சிருச்சு. அந்த ஃபேரிடேல இருந்து பீன் பாட பத்தி படிச்சோம்ல. இப்ப பாரு. ஒரு நிமிஷம். 1 2. நமக்கு தண்ணி வேணும். யா. எங்க எங்க போச்சு? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ திருடுவ? அத பிடுங்க சீக்கிரம். சரி இரு. இப்ப எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்கலாம். அப்படியா? உனக்கு பறக்க கூட தெரியுமா? இப்ப நீ
சரி அமைதியாரு, போதும். ரொம்ப கடுமையா சண்டை போட்ட. ஒருவேளை இது பசியில இருக்குமோ? நமக்கு பேராசை இல்ல. இந்த பீன்ஸ் எங்களுக்கு உணவு கிடையாது. இது எப்படியாவது எங்களுக்கு விசிட் கோட்டைக்கு வழியை காட்டணும். ஆனா எப்படி? அது மட்டும்தான் எப்படின்னு தெரியல. என்ன உனக்கு தெரியுமா? மறுபடியும் தப்பிச்சு ஓட மாட்டல்ல? இது நாம இந்த ஹாம்ஸ்டர் கிட்ட தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தா. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. நம்ம இதெல்லாம் சாப்பிடலாம்னு நினைக்கிறியா? அப்படின்னா நீ இப்போ அதுக்குள்ள இருந்து நடந்து போக போறியா? உன்னை நம்பி வரலாங்கிறியா? இரு, வந்துட்டேன். இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? எப்படி வந்தா என்ன? எனக்கு ரொம்ப பசிக்குது. யார் நீ? நில்லு, விடு. இனிமே என் கோபத்தை அடக்க முடியாது. உன்னால இவ்வளவுதான் முடியுமா? வாவ், உடம்புக்கு இனிப்பு நல்லது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இது பைத்தியக்காரத்தனம். இந்த இளவரசி கிட்ட வச்சுக்கிட்டா உங்களோட நிலைமை இவ்வளவுதான். ஓ, நீ இங்கதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கியா? நில்லு, நானும் வந்துட்டேன். எனக்கு இந்த எலி மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஏன்? ஏன்னா அந்த பாலத்தை கொஞ்சம் பாத்தியா? ஒருவேளை அதுக்குள்ள இதோட சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா இங்கே இரு. யோசிச்சு பார்த்தா இந்த எலிக்கு கடமை உணர்ச்சி அதிகம்னு தோணுது. என்ன தனியா விட்டு பாக்காத. இது ரொம்ப கம்மியா இருக்கு. இருந்தாலும் இதுவே போதும். இப்ப இங்க வந்திருக்கிற அந்த சாதாரண 2 மனிதர்களை சமாளிக்கிறதுக்கு. என்னோட உதவிக்கு நான் இப்போ கல் மனிதர்களை உருவாக்குறேன்.
திலுங்க பயப்படாதீங்க. என்னாச்சு அவருக்கு? ஃபேன், நாங்க பிரச்சனை பண்ண வரல. போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. நான் ஒரு பெரிய மந்திரவாதி. மீறி வந்தீங்கன்னா உங்களை எல்லாம் கொலை பண்ணிடுவேன், எல்லாரையும் சாகடிச்சிடுவேன். நீங்க தானே ஃபேன், அந்த பெரிய மந்திரவாதி. இங்க நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? நீங்க என்ன அழிக்கலான்னு பாக்குறீங்களா? நான் உங்க பேச்ச கேக்குறதா இல்ல. நீங்க என்ன வேணா வளருங்க. சரி, இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? பேசாம ஒரு கல்லு விட்டு எரியலாமா? என்ன பாக்குற? நான் கல்லு விட்டு எரியறதுல கில்லாடி. நான் உங்களை கொன்னுடுவேன். மரியாதையா போயிடுங்க. இரு, ஏதாவது யோசிக்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, வாங்க. இப்ப நாங்க மாய மந்திரம் செய்ய போறோம். நீ மட்டும் எங்களுக்கு முன்னாடி இதை செய்யலன்னா நாங்க உன்னை கண்டிப்பா அழிச்சிடுவோம். இருங்க, இப்பவே உங்களை அழிக்கிறேன். உங்க எல்லார் மரணமும் நிச்சயம். சரி, எங்க மாயாஜாலத்தை நாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் உங்க கதையை முடிக்கிறேன். அப்ப மரியாதையா எங்களுக்கு முன்னாடி நீ ஆரம்பிச்சிரு. ஏன்னா ஏற்கனவே நாங்க மந்திரத்தை ஆரம்பிச்சிட்டோம். கீகஸ், நீகஸ், போர் டீகஸ். கடவுளே, அவரு போட்ட மந்திரத்துல என் கதை இங்கே முடிஞ்சிடும் போல இருக்கு. என் சக்தி என்ன விட்டு போகுது. என்னோடதா? என்னோட மந்திரமா? கடவுளே, என் மரணம் என்ன நெருங்கிடுச்சு. நட்சத்திரங்களே, நீங்க மின்றதை என்னால பார்க்க முடியாது. காற்றே, இனி என்னால உங்களை உணரவும் முடியாது. மலைகளே, நீங்க ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருக்கீங்க. நதிகளே, குளங்களே, வேற வேற கடலு, அதுல என்னால நீச்சல் அடிக்க முடியாது. என்னோட சக்திகள் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சா என்ன? நான் எந்த பாவப்பட்ட மனுஷங்களை கொன்னுட்டனே. நீ உண்மையாவே இறந்து போயிட்டியா என்ன? நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. நீங்க மன்னிப்பு கேட்க தேவையே இல்ல. அமைதியா இருங்க, நாங்க உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டோம் ஃபேன். கிரேட் விசர்ட். இங்க பாருங்க ஃபேன், உங்களை தொந்தரவு பண்ணாம நாங்க சீக்கிரம் விட்டுறோம். ஆனா ஒண்ணு தெரியணும், சார்னமோரை பத்தி. அந்த சார்னமோர் இளவரசிய கடத்திட்டான். எனக்கு இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியணும். நான் சொல்றது புரியுதா? நீ ஒரு நடிகன்ல, யாரும் எதிர்பார்க்காத கேவலமான ஒரு நடிகன்ல நீ. இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகம். ஒரு காலத்துல நான் முன்ன விட தைரியமானவனா இருந்தேன். ஆனா சார்னமோர், அந்த சார்னமோர் என் பலத்தெல்லாம் வெளியே எடுத்துட்டா. அந்த சார்னமோரோட சக்தி அவனோட தாடியில தான் இருக்கு. அத மட்டும் நீ வெட்டிட்ட, அவனுக்குள்ள இருக்கிற எல்லா சக்தியும் போக வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா போயிடும். ஆனா இது வரைக்கும் யாராலையும் அதை பண்ண முடியல. சரி, அந்த சார்னமோர் எங்க இருப்பான்? அவனோட கோட்டை கூர்மையான பாறைகளுக்கு நடுவுல இருக்கு. சாதாரண வாளெல்லாம் வச்சு சார்னமோரை தோற்கடிக்க முடியாது. அவனை எதிர்க்க பிரத்யேகமான ஒரு மாய வாள் தேவை. இதெல்லாம் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த வாளையும் பாதுகாத்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஹீரோ. எனக்கு மட்டும் முன்னாடி மாதிரி சக்தி இருந்தது. அந்த வாளை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்க. என்னோட இந்த குகையில இருந்து 300 அடி கிழக்கு பக்கமா நடந்து போங்க. அங்க ஒரு பாறை இருக்கும். அங்க இருந்து வலது பக்கமா திரும்பினீங்கன்னா அங்க இருந்து 100 அடி நேரா போய் இடது பக்கம் திரும்பினீங்கன்னா அங்க இருந்து ஒரு 200 அடி வரைபடம் வரைஞ்சிட்டு 500 அடி எலி மாதிரி எடுத்து வச்சு போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய பாறை வரும். இருங்க, ஒரு பெரிய பாறை வரும். என்ன, மறுபடியும் அதே பாறையா? அங்க இருந்து 600 அடி போனீங்கன்னா ஒரு மரம் தென்படும். அதுக்கப்புறம் வலது பக்கம் திரும்பி நேரா போங்க. அங்க இருந்து வலது பக்கம் திரும்பி நேரா போனீங்கன்னா மலை உச்சி வரும். மலை உச்சில இருந்து நீங்க நேரா போய் ஆகணும். நேரா போனீங்கன்னா அங்க ஒரு வயல் பனியால மூடப்பட்டிருக்கும். அங்கதான் அந்த மாய வாளை ஒளிச்சு வச்சிருக்காங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க, சிகப்பு சூரியன் மறையிற நேரம் வந்துருச்சு. சரி லெஸ்டர், சொன்னபடி மேப் ஆரம்பிச்சிட்டல. உனக்கு பிடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிக்கோ. இது மேப்னு சொல்றதை விட மாடர்ன் ஆர்ட்னு சொல்லலாம். எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அங்க எப்படி போகணும்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா? வாவ், உன் திறமையே திறமை. சரி, எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம்? ஆம்ஸ்டர், ரூஸ்லான்,
ஹேய் ஹே உன்னதான் எங்க போறீங்க? கட் அவுத்து விடுங்க. ஆம்ஸ்டர் என்னாச்சு? ஓ, எதுக்கு நீங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கீங்க? நம்ம இன்னும் ஒண்ணும் சாப்பிட கூட இல்ல. என்ன இது? இதுவரை நம்மள பார்த்து இப்படி சிரிக்குது. இந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்ன? இது நம்மள முழுங்கிடுமா? நாம உங்களை கோட்டை விட்டுட்டோம். தப்பிச்சு போயிடுங்க. பாத்தியாப்பா, மறுபடியும் நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, அவங்க என்னன்னு கத்துனாங்க? ஹலோ. பிரயோஜனம் இல்லாத கல்லுங்கள் ஆயிட்டீங்களே. இத பார்த்தா அப்படியே உயிரோட இருக்கிற மாதிரியே இருக்கு. ஓ, இங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிற? போர் நடந்திருக்கு. ஓ, நல்ல வேளை இவங்க தெருக்கூத்து பண்றவங்கன்னு சொல்லிடுவோம் நினைச்சேன். என்னங்க, என்ன தெரியுது? இவர்தான் நீ சொன்ன பெருமைக்குரிய ஹீரோவா? ஹலோ மிஸ்டர் ஹீரோ சார், எங்களுக்கு உங்க உதவி தேவை. நான் சொல்றது கேக்குதா மிஸ்டர் ஹீரோ? இவரை எப்படி எழுப்பலான்னு உனக்கு தெரியுமா? இவரு தாடிக்கு தீ வச்சு பாத்துருவோமா? அது ஒன்னும் நல்ல ஐடியா இல்ல. குறை சொல்றதெல்லாம் சுலபம் தான். அப்போ நீ ஏதாவது யோசனை சொல்லு பாக்கலாம். என்ன ஆச்சு அவருக்கு? என்ன எலியா? ஓ, நீங்கதான் அந்த பெரிய ஹீரோவா? என்ன எலி வாசனை வீசுது? இல்ல இல்ல, என் பேரு ரூஸ்லான். பாருங்க, நான் ஒரு நடிகை. அது அங்க ஒரு எலி இருக்கு. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சீக்கிரம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த எலியை எங்கேயாவது கொண்டு போங்க. எனக்கு எலிய பார்த்தாலே அலர்ஜி. ஒரு மாயவாள நீங்க தான் பாதுகாத்து வச்சிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, அதுக்கு என்ன? வாவ், ஈஸியா முடிஞ்சிருச்சு. உன்னால தூக்க முடிஞ்சா இனிமே இது உனக்கு சொந்தம். ஓ, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதோ இவங்களையே கேட்டுக்கோ. அவங்கெல்லாம் இறந்து போயிட்டு தான் நினைச்சேன். விளையாட்டு ஆரம்பமாகட்டும்.
வாழலாம் இதோ இப்படிதான் இருக்கணும். பாருங்க, இது ஒன்னும் அவ்வளவு பெரிய கஷ்டமா இல்ல தெரியுமா? ஐயோ, இத நான் நிறைய தடவை கேட்டுட்டேன். நான் சாக தயாரா இல்ல. இந்த வார்த்தையையும் நான் ஏகப்பட்ட தடவை கேட்டுட்டேன். நீ சொன்ன சரிதான். என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது புதுசா இருக்கு. நீ தான் என்னோட சூப்பர் பேட்டன். ஏய், நீ என்ன பண்ண போற? நில்லு. இதுக்கு மேல என் கிட்ட வராத. எங்கேயாவது ஒளிஞ்சுக்க. வேண்டாம், அப்படி பண்ணாத. சாதிச்சிட்டோம். இது நமக்கு சொந்தமாயிடுச்சுல்ல. அடுத்த நாம சார்னமோர் கோட்டைக்கு போறோம். பரவாயில்லையே, எப்படியோ இங்க வந்து சேர்ந்துட்டீங்க. அதோட உங்ககிட்ட அந்த வாளும் இருக்கு. வாவ், போயும் இந்த பொண்ணுக்காக உன் உயிரையும் பணைய வச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டியா? சூரியன் அஸ்தமனமாக போகுது. நம்ம எப்படியாவது இந்த கூர்மையான கற்களை தாண்டி போயாகணும். லெஸ்டர், நீயும் ஆம்ஸ்டரும் வலது பக்கமா போங்க, நான் இடது பக்கமா போறேன். யாருக்கு முதல்ல வழி தென்படுதோ அவங்க விசில் அடிக்கணும். சரி, நான் போறேன். ஆனா எனக்கு விசில் அடிக்க தெரியாதே. இதோ ஆம்ஸ்டருக்கு நல்லாவே விசில் அடிக்க தெரியும். நல்ல வேளை அவனுக்கு நாடகம் எழுத வரல. என்ன கிண்டல் பண்றதா நினைப்பா? உனக்கு நாடகம் எழுத தெரியாதுன்னு சொல்லு. ஊனா, நீ போய் மீலாவை கண்டுபிடி. அவகிட்ட போய் நான் அவளை காப்பாத்த வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லு. மீலா, நீ தப்பிச்சு வந்துட்டியா? உனக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரியே நான் உன்னை காப்பாத்த வந்துட்டேன். நீ எப்படி இங்க? ஏன் வந்த? ஏன் வந்திருக்கன்னா உன்னை காப்பாத்ததான். எனக்கு தெரியல. நான் தான் ரூஸ்லான். ரூஸ்லான், நீ ஒரு கோமாளி. அதோட நீ ஒரு பஃபூன். நீ தானே ஒரு நைட்னு சொல்லி என்னை ஏமாத்தின. என்ன அடையறதுக்காக தானே நீ எப்படியெல்லாம் நடிச்ச. இங்க எந்த ரகசியமும் இல்ல. நீ இளவரசிய கல்யாணம் பண்ணனா நீதான் மகாராஜா. ஒரு பஃபூன் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுடுவானா? மீலா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப மாறிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பத்தி உனக்கு எல்லாம் தெரியும்னு எப்படி நீ நினைக்கலாம்? மேல இருந்த நம்பிக்கை தான். நீ சொல்றதும் சரிதான். என்ன பார்த்த உடனே உனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன மாதிரி ஒரு பெரிய மகாராஜாவோட பொண்ணு உன்ன மாதிரி ஒரு ஏழைய எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்னு நீ நினைக்கிற? இப்போ இந்த இடத்துல நீ எதை நிரூபிக்கணும்னு வந்திருக்க? உன்னை காப்பாத்த வந்த. என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறியா? நான் இங்க இருந்து காப்பாத்தப்படணும் நீ நினைக்கிறியா? இந்த இடத்துல எனக்கு தேவையான எல்லாமே இருக்கு. எல்லாமேனா உன்னால கொடுக்க முடியாத எல்லாமே இங்க இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான கோட்டை, பணம், அதிகாரம். இது மட்டும் இல்லாம காதல். லவ்? ஆமா, காதல். ஷர்னமோர் என்ன காதலிக்கிறான். அதோட நாங்க இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறோம். நாளைக்கு ஹனிமூனுக்கு இந்த உலகத்தையே சுத்தி வர போறோம். என் வாழ்க்கை பூரா நான் இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இங்க செந்நிறமா சூரியாஸ்தமனம். போதும், நிறுத்து. அது ஒரு சாதாரண ஃபேரி டேல். ரூஸ்லான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இனி நீ எனக்கு தேவையே இல்ல. நான் ஷெர்னமோரை தான் காதலிக்கிறேன். இனியும் உன்கிட்ட மரியாதைன்னு ஏதாவது பாக்கி இருந்தா என் சந்தோஷத்துக்கு நீ கண்டிப்பா குறுக்க நிக்க மாட்ட. இல்ல, நான் தடையா இருக்க மாட்டேன். நல்ல பையன். பாவப்பட்ட கோமாளியும் பஃபூனும் என்கிட்ட நைட்டுன்னு சொல்லி என்னை ஏமாத்தினான். நான் விரும்புறது ஷர்னமோரை தான். இங்க எதுவும் இல்ல. நீ இருக்கிற பக்கம் வேணா வழி இருக்கலாம். இவனுக்கு என்னாச்சு? ரூஸ்லான், உன் பக்கம் வழி இருக்கா? ரூஸ்லான், நீ சொன்னது சரிதான். பாருடா, இது எனக்கு முன்னாடியே தெரியும். எது சரின்னு சொல்ற? ஹேய், நீ இங்கதானே இருக்க? நீ இங்கதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் இப்பதான் உன்னோட காதலனை பாத்துட்டு வரேன். அவன் பேரு ரூஸ்லான் இல்ல? அவன் ரொம்ப அழகா இருக்கான்.
மீலாவை பத்தி தெரிஞ்ச உடனே அவன் மனசு உடைஞ்சது எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. இனிமே உன் மேல அன்பு இல்லைங்கிறத சொல்லிட்டேன். அத கேட்டதும் அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஓ பாவம், இந்த அதிர்ச்சியில இருந்து அவன் மீண்டு வருவானாங்கிறதே சந்தேகம் தான். அவன் குழம்பிட்டான். நீ போய் சொல்ற. என்ன அவமானப்படுத்தாத பொண்ணே, வேணும்னா நீ ஜன்னல் வழியா பாரு. உன் மேல வருத்தப்பட்டு உன் ஹீரோ ரொம்ப சோகமா வீட்டுக்கு திரும்பி போறான். மாட்டினியா? இனி நீ வருத்தப்பட்ட பிரயோஜனமே இல்லை. நாம இப்ப கிளம்பலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா சூரியன் மறையறத பார்க்கலாம். நான் ஒரு பைத்தியக்காரன். என் தகுதியை மீறி நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். நடந்ததை என் கண்ணால நானே பார்த்தேன். என்ன தனியா விடு. ரூஸ்லான், இதனால எல்லாம் முடிஞ்சிட்டதான் நினைக்காத. இத பார்த்தா முடிவு நெருங்கிடுச்சுன்னு தான் தோணுது. இது நான் இது வரைக்கும் போட்ட ரெட்டை வேஷத்துக்கான ஒரு அற்புதமான முடிவு. நான் இதுக்கு தயாரா இருக்கேன். நடக்கட்டும். நான் இங்க இருக்கேன் பாரு மடையனே. இங்கவா, பசிக்குதுன்னா கல்ல சாப்பிடு. கல்ல சாப்பிடுதா? இது நல்ல வேடிக்கையா இருக்கேன். எழுந்திரு. தோல்வி நினைச்சு வருத்தப்படாம முதல்ல எழுந்திரு. ஓடிடலாம். இன்னொருத்தி உன்னை தேடி வருவா. உனக்கு தகுந்தவளா இருப்பா. உன்னை நல்லா பாத்துப்பா. இப்ப நடந்தது நினைச்சு நீ கவலைப்பட்டு இருந்தா வாழ்க்கையில வேறதையும் பார்க்க முடியாது. இல்ல, நான் வருத்தத்துல தான் இருக்கேன். கண்டிப்பா இதுவும் கடந்து போகும். எப்படியாவது அந்த பாறைய சுக்குநூறாக்கிடு. அவளால எப்படி என்கிட்ட கடினமா பேசி கொடூரமா நடந்துக்க முடிஞ்சது? நீ இப்போ எழுந்து அந்த பாறை கிட்ட கடுமையா நடந்துக்கலனா அது நம்மள ஒரு வழி ஆக்கிடும். சொன்னா புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. அவ இல்லாம என்னாலையும் வாழ முடியாது. இந்த நெக்லஸ், இது உனக்கு எங்க கிடைச்சது? ஆமா, அப்ப அவ கழுத்துல இந்த நெக்லஸ் இல்ல. ஓ, இதுவோ உன்னோட விளையாட்டு தானா சார்னமோர்? இனி இதுதான் உன் கடைசி தந்திரம். அப்பாடா, இப்ப அது முடிச்சுக்கிட்டே காப்பாத்து. என் நண்பர்களை தொடாத. அந்த கோட்டைக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். லெஸ்டர், நான் பயங்கரமா ஏமாந்துட்டேன். நான் பார்த்த மீலா உண்மையான மீலா கிடையாது. இந்த நெக்லஸ் அவ கழுத்துல இல்ல. அவ எனக்குமே இதை கட்ட மாட்டேன்னு என்கிட்ட சொன்னா தெரியுமா? அப்ப கண்டிப்பா என்கிட்ட பேச வந்தது அவ கிடையாது. நிச்சயமா இன்னும் அவ எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பா. ஒருவேளை என்ன இன்னும் காதலிச்சிட்டு இருக்கலாம். உனக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிரூபிக்க கை தட்டணுமா என்ன? இப்படி இங்க படுத்து ஓய்வு எடுக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. வா போலாம். எப்படியாவது மிலவை காப்பாத்தி ஆகணும். சூரியன் அஸ்தமனமாகிற நேரம் ஆயிடுச்சு. அந்த பூனா போய் சொல்லுச்சு காதலர்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு. போதும், இதுக்கு மேல தாங்க முடியாது. இதெல்லாம் கீழே விழட்டும். நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். இங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ், தவளைகள், நாத்தம் பிடிச்ச சாக்கடை, பஃபூன்ஸ், இளவரசிகள். பஃபூன், இங்கதான் இருக்கியா? உன்னை எப்படி கோட்டை விட்ட? நீ வயசான விகாரமான ஒரு மனுஷன். சீக்கிரமாவே ரொம்ப அமைதியா நான் சொல்றத கேட்க ஆரம்பிச்சுடுவேன். இந்த கல்லு மாதிரி கவலைப்படாத. உன்னை நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன். எப்படின்னா உன் மேல தூசி பட்டா நான் வந்து தொடச்சு விட்டுட்டு போவேன். என்னது? நீயா? நீதான் போயிட்டியே. நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல. கண்டிப்பா இல்ல. அமைதியா இரு. மீலா, ஆஹா, அந்த மாயவாள் இன்னும் உன் கையில தான் இருக்கா? இனி உன் மாய மந்திரம் என்ன ஒண்ணும் பண்ணாது.
சரணடைஞ்சிரு. நீ சொல்றதும் சரிதான். உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனா நான் அப்படியே விட்டுடுவேனா? அகோனஸ், அகோனஸ், யூ ஜஸ்ட் அகோனஸ். இப்போ யார் தோல்வியை ஒத்துக்கணும்னு சொல்லு. உனக்கு இப்போ சவாரி போகணுமா? பிரச்சனையே இல்ல, போலாம் வா. நீ இத மறந்துட்டியே. அவன் முடிச்சுட்டான். போதும், நிறுத்து. நீ சாதிச்சிட்ட, ஜெயிச்சிட்ட. நான் உனக்காக இந்த உலகின் சிறந்த கவிதை எழுதி அர்ப்பணிக்க போறேன். இல்ல நாடகமா, இல்ல அதை விட நல்லா ஏதாவது ஒரு காவியம் எழுத போறேன். அதையும் நான் இப்பவே எழுத ஆரம்பிக்க போறேன். அதுக்கான நேரம் இன்னும் வரல. அங்க மீலா இன்னும் ஆபத்துல தான் இருக்கா. அந்த மேஜிக் ஷீல்டை எடுத்துரு. நானா? ஏற்கனவே நடக்க வேண்டிய முறையை செயல்படுத்தியாச்சு. இந்த உலகத்துல அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்டயுமே இல்ல. நான் அவளை காப்பாத்தியே தீருவேன். ரூஸ்லான், அதுவும் உயிருக்கு ஆபத்து. மீலா இல்லாத வாழ்க்கை எனக்கு மரணத்தோட கொடுமை. இது உண்மை கிடையாது. இது வெறும் என்னோட பயம் மட்டும்தான். பிரமாதமான நாடகம். ஆனா என்ன ஒண்ணு, இதுல நடிக்க போற கதாநாயகன் இனி இதுல இருந்து வெளியில வரவே முடியாது. இன்னும் ஒரே ஒரு அடிதான். தயவு செஞ்சு கையை கொடு. நான் உன்னை காப்பாத்துறேன். இனிமே யாரும் யாரையும் காப்பாத்த முடியாது. இனி உயிர் தப்ப முடியாது. என் கனவு நிறைவேறிடும். இரு இரு, அவசரப்படாத. இந்த கோமாளி நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இதோ இங்கதான் இருக்கா. என்ன மாதிரியே நான் ஒரு உண்மையான நாய்ட். நல்ல குடும்ப பாரம்பரியத்துல வந்து ஒழுக்கமானவ. நமக்கு கல்யாணம் ஆனது நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்வோம். நமக்கு கல்யாணம் ஆகும் போதா? இதோ எங்க அப்பா வந்துட்டாரு. விளாடிமிர் எங்க?
இளவரசி கிட்ட வச்சுக்கிட்டா இதுதான் நிலைமை. நல்ல வேளை தப்பிச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? காப்பாத்துங்க. ரோஸ்லான், என் நைட். இந்த உலகத்திலேயே நீதான் சிறந்த மனிதன். இதோ நான் வந்துட்டேன். என்னோட சக்திகள் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. இதுல வெற்றி பெற்ற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் எல்லாரும் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? நாம ஜெயிச்சிட்டோம் இல்லையா? ஓ சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னோட பேரு ஃபென். நாம 2 பேரும் இதுக்கு முன்னாடி சந்திச்சுக்கிட்டதே இல்ல இல்லையா? ரோஸ்லான் இறந்துட்டான். அது ஒரு ப்ராப்ளமா உனக்கு தெரியல? ஓ ஓ ஓ கொஞ்சம் அமைதியாகிருமா. என்னால இத சரி பண்ண முடியும்னு சொன்னேன். சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். முக்கியமா இந்த நேரத்துல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நானும் ஒரு மந்திரவாதி. அப்போ உங்களால ருஸ்லானுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? இல்ல, என்னால அவனை திரும்பி கொண்டு வர முடியாது. ஆனா அவங்கிட்ட இருந்து திருடப்பட்டதை என்னால திருப்பி கொடுக்க முடியும். அது எனக்கு பிரச்சனையே இல்ல. கொஞ்சம் பின்னால போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் உண்மையான ஃபேரி டேல் மேஜிக்க பார்க்கலாம். கலடோனன், நாட்டலோனன், அவங்கிட்ட இருந்து திருடினதை திருப்பி கொடுத்துரு. இதுக்கு மேல எந்த இழப்பும் இல்லாம, எந்த குறைபாடும் இல்லாம அவன் உயிர் ஒளி அவனுக்கு திரும்ப கிடைக்கணும். அவன் எந்திரிச்சிட்டான். ருஸ்லான், நீ உயிரோட இருக்க. நீ உயிரோட இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன போட்டு நசுக்காதீங்க. ஓ ஃபென், my love. நீனா என் மின்னும் நட்சத்திரமே. மீலா, சொல்லு. நான் ஒரு உண்மையை சொல்லணும். அது என்னன்னா, நான் ஒரு உண்மையான நைட் இல்ல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அப்படி சொல்ற அருகது கூட எனக்கு இல்ல. ஆனா நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீ இதுக்கு சம்மதிச்சாதான், உனக்கு பிடிச்சாதான். நீ தப்பா நினைக்கலன்னா. நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீ இப்போ யாருங்கறத நான் உணர்ந்துட்டேன். நான் உன்னைதான் காதலிக்கிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் நான் உன்னை கேட்டா உன் பதில் என்னவா இருக்கும்? சரி, என்னுடைய பதில் சரி. ஐ லவ் யூ மீலா. ஓ, இங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இத நான் உடனே எழுதியாகணும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.
getting even better. A blue sky, it's only sunny weather. It's a perfect day, ain't nothing wrong, 'cause everything's alright. It's all good when we get together. Why now, make it last forever. But when you got what matters, it's all good and getting even better. Yeah. Don't need fame or recognition. Oh no. Gold records, mentions, old fast cars. Well, if the simple things in life are free, then you know you're rich as rich can be. Yeah. Money never buys what you feel inside for someone. Everything you own comes and it goes for real. For real. It don't mean a thing, 'cause you got everything you need and ever want. When you got love, oh, it's all good and getting even better. Blue sky, it's only sunny weather. It's a perfect day, ain't nothing